89 தலைகளை தாழ்த்துவோம். புல்லுக்கோப்பான மனிதர்களாக இருக்கிறோம் கர்த்தர். நம்மளாலே ஒரு மலத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நம்மளாலே 6வது விரலை உருவாக்க முடியாது. நம்மளாலே 3வது கண்ணை உருவாக்க முடியாது. நம்மளாலே 33வது பல்லை உருவாக்க முடியாது. எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நினைத்தால் எந்த காரியமும் நடக்கும். அவர் நினைத்தால் சூரியனை கீழே இறக்கலாம். அவர் நினைத்தால் புழுதியை மேலே தூக்கலாம். எல்லாம் அவரால் முடியும். ஆனால் உங்களால் என்னாலே ஒரு காரியம் முடியாது. இந்த நிதர்சனமான உண்மைக்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக. நீர் பெரியவர் கர்த்தாவே, நீர் மகத்துவம் நிறைந்தவர் கர்த்தாவே. நாங்கள் உடைய கைகளின் கிரியாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. நிலையேற்ற இந்த வாழ்க்கையை எங்களுக்கு உணர்த்துவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். 89:47 நிலையற்ற வாழ்வு. நிலையற்ற வாழ்வு. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலைக்கு விடுகிறவன் யார்? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். நினைக்க வேண்டியது நம்ம. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்று என்பதை நான் நினைக்க வேண்டும், நீங்கள் நினைக்க வேண்டும். ஆனால் தாவீது ராஜா என்ன சொல்ல வருகிறார் என்றால், பெரிய ஒரு உண்மையை கொண்டு வர்றார். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சுவாசம் அவன்கிட்டதான் இருக்கு ஆண்டவரே. நான் அவனை சாச்சிருவேன், இவனை சாச்சிருவேன். நேற்று பிறந்தவன் வந்துட்டானோ, முந்தா நாள் பிறந்த நாள் வந்துட்டானோ, எனக்கு முன்னாடி நிற்க முடியுமா? மீசையை திருக்காத. இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் எடுபடுமானால் நீ நினைத்த காரியம், நான் நினைத்த காரியம் என்னத்துக்கு ஆகியா? சவடால் விட்டவெல்லாம் கல்ற தோட்டத்தில் போய் தான் கிடக்கிறாயா? ஒன்றும் பெரிய சவடால் விடவே முடியாது. உன் சுவாசத்தை உன்னால் அடக்க முடியுமா? என் சுவாசத்தை என்னால் அடக்க முடியுமா? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தரல. அங்கே போகிறாரியா தாவீது ராஜா, அங்கே போகிறாரு. நீ நினைக்கிறது என்ன? ஒரு மேல் டாப்பாக ஒரு பேசலாம். என்ன அப்பா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 கரம் வச்சுருக்கிய. தம்பியை பற்றி கரம் வச்சுருக்கிய, அந்த ஊர்க்காரனை பற்றி கரம் வச்சுருக்கிய. நேற்று வந்தவன் தானே, இன்னைக்கு முளைச்சவன் தானே, இதே கரம் தானே ஐயா. இதே இந்த ஜீவன் நிலையற்றதுங்கிறத நீ நினச்சி பார்க்கலையே. யார் எப்படி இருந்தான் ஐயா? உன் ஜீவன் நிலையற்றது என்பதை நினைத்தவர்கள் என்று ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறார். எதுக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறாரு? ஐயா, இந்த உள்ளம் இருக்குதே, இந்த உள்ளம் கேடுபாடு உள்ளது ஐயா. இருதயத்தை அறிந்தவன் யார் ஐயா? இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கு. இந்த இருதயத்தில் வருகிற காரியங்களை பார்த்தேன்னா, ஒருத்தி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுறக்கூடாது. அவள் முன்னாடியே போயிட்டு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, 4 வீடு தள்ளி போய் பேசுவா. இவா அவன் வந்திருக்கு பாரு, அவளுக்கு வாழ்வு. இந்த சடங்கு வீட்டுக்கு இந்த புடவையை கட்டி போகிறைய, உனக்கு என்னாச்சு? நீ உன் டியூட்டியை பாரம்மா. உனக்கு வேணா ஆண்டவர்கிட்ட கேளு. அவள் என்ன நெக்லஸாக போட்டு போகிறா, உனக்கு ஏன் இந்த பொறாமை? பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜா நேரே ஆண்டவர்கிட்ட போகிறான். ஆண்டவரே, என் ஜீவன் எவ்வளவு நிலையேற்றது ஆண்டவரே. நீ மனுஷரை வீணா சிருஷ்டிக்கலையே. நீ உழைத்து குடித்து உண்மையாக இருந்து இந்த உலகத்தில் உயர்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான் படைச்சார தவிர வீணாக சண்டை போட்டு கிடக்கிறதுக்கு படைக்கலையா. ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாத. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துரு. ஆண்டவருடைய சமூகத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ பட்டியல் போடு, தருவார். அவருடைய நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. உனக்கு ஜீவன் இருக்கிறது. ஆகவே ஒரு உண்மைக்குள்ளாக நீ கடந்து வர வேண்டும். பிழைத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையெல்லாம் வருத்தமே. ஃபேக்ட்ரியை கட்டுறான், எடுக்கிறான், போடுறான், பேங்க் லோனில் போடுறான், கட்டிக்கிட்டு இருக்கான். பொத்துன்னு ஒரு நாள் கீழே விழுந்துருது. லாக்டவுன், கொரோனா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கொரோனா டைமில் எனக்கு தெரிஞ்ச தொழிலதிபர்கள் எத்தனை பேர் காணாமல் போயிட்டாங்க இந்த லாக்டவுனில். அவங்களாம் எப்படியோ வளர்ந்தவங்க முடியாமல் போயிடுச்சுயா. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்திருங்க ஆண்டவரே. நீங்கள் நினச்சி பாருங்கள் கர்த்தாவே. இந்த மார்ச் மாதம் நீர் போட்ட பிச்சை ஆண்டவரே, இந்த 2024 நீர் போட்ட பிச்சை தப்புனே, அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆண்டவரே. இன்றைக்கி இந்த பட்டு வெட்டியை கட்டிட்டு மைனர் செயினை போட்டு அலைகிறேன்னா நீர் போட்ட கிருபை ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க தப்புனே, இன்னும் கொஞ்ச நாள் என்னை ஆசீர்வதிங்க தப்புனே. என் பிள்ளைகள் மேலே உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டையா. தாழ்த்தியா நீ ஒன்றும் செய்ய முடியாதுயா. நீ டாக்டராக இருக்கலாம், நீ பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம்.
தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்படுயா. இந்த உலகத்தில் அவர் கொடுக்கணும் ஐயா. ஆயுசு காலம் அவர்கிட்ட இருக்குய்யா. ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்குய்யா. அவர் தான் ஐயா தரணும். உனக்கு எனக்கு அவர் தான் தரணும். இந்த தேவன் உயிரோடு எழுந்த தேவனாக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்பதாக தாழ விழு. ஆலயத்தை விட்டு கடந்து செல்றதுக்கு முன்னால் நின்று கும்பிட்டுட்டு போ. சிலுவையை போட்டுட்டு போ. பயபக்தியாக இரு. உன்னை போல உள்ள மனுஷனுக்கு இரும்பு செய்ய யோசிக்காதே, இடுக்கண் செய்ய யோசிக்காதே. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரே, என் ஜீவன் எவ்வளவு நிலையேற்றது, நான் எவ்வளவு நிலையேற்றவன் என்பதை உணர்கிறேன் கர்த்தாவே. என்னை தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. என்னை ஆசீர்வதிங்க தப்புன்னு. என் வியாதியை நீக்குங்க கர்த்தாவே. பிறனுக்கு விரோதமாக செஞ்ச பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிடு. தாழ விழுந்து பணிந்து கொள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என் ஜீவன் எவ்வளவு நிலையேற்றது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஏதோ ஒரு காலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எங்கள் தாத்தா நின்னாங்க கர்த்தாவே. தாத்தாவுக்கு தாத்தா இருந்தாங்க, எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. டாட்டாவுக்கு டாட்டா இருந்தாங்க கர்த்தாவே, எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க தாப்புனே. ஏதோ கஞ்சியோவாவது குடிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரே, இன்னொரு 50 வயசு ஆயுசு நாட்களை தாங்க தாப்புனே. இன்னொரு 60 வருஷம் ஆயுசு நாட்களை தாங்க தாப்புனே. இந்த குடும்பத்தை ஆண்டவரே, தாழ்த்தப்பட்ட இந்த குடும்பத்தை உயர்த்துவீராக தாப்புனே. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் விழுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் நிலையேற்றவர்கள் கர்த்தாவே. நிலையேற்ற இந்த உலகத்திலே உங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.